போகிறதுக்கும். ஸோ இன்னைக்கு நேற்று மாதிரியே எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு. அவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் உள்ளே இருக்காங்க. இதோட கொடி வச்சுட்டு குஞ்சுங்களை வச்சுட்ருக்கு. ஸோ மெயினாக அந்த 5 குஞ்சுங்களையும் மெயின்டைன் பண்ணுறது இவ ப்ரௌன் கலர் தான். அவள் சும்மா இருக்கா. இருந்தாலும் அந்த குஞ்சு இதுங்க கூட செட் ஆகிடுச்சு. எப்போ நம்ம ஏதாச்சும் இந்த குஞ்சை வெளியே விட்டோம்னா அது ரொம்ப கத்துதா, அந்த ஒரு காரணத்துக்காண்டியே நம்ம என்ன பண்ணிடுறதுன்னா உள்ளாரையே விட்டு வச்சுறது. பக்காவும் உள்ளாரையே இருக்கானுங்க. அப்படியும் அங்கே இங்கே நேற்று இந்த கிண்ணி கோழி முட்டை போட்டுருந்துச்சு. இன்றைக்கி யாரும் முட்டை போட்டிருக்காங்களா? மஞ்சள் கோழியும் அன்றைக்கெல்லாம் இங்கே தான் போட்டுருந்துச்சு. 2 நாளாக ஆளை காணோம். ஸோ இவங்க புதுசாக வெளியே வந்தவங்கலாம் எங்கே போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்ற அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வரலாமா? அது வெளியே விட்டோம். கொஞ்சம் பயமும் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் அதுங்க அப்படியே உள்ளாரையே இருந்தாலும் நல்லா அவ்வளோ சீக்கிரம் பெருசாகாது. பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்ததோ நேராக வந்துடுவானுங்க இந்த காலை கொத்துறக்கு. டேய் போ 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 போ. இங்கே தான் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. போங்கடி. நம்ம என்ன பண்ணோம்னா மேலே ஏறிடலாம் முதல்ல. இவனுக்கு காலை கொத்திக்கிட்டே கிடப்பானுங்க. அவன் ஏரியாக்குள்ளே வந்துட்டோமா அதுக்காண்டி. ஸோ நம்ம சிம்பா, டைகர், சானியோ எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அங்கே ரொம்ப கலீஜ் பண்ணிடுறானுங்க. இதனால் காட்டுக்குள்ளே போயிடும், எருவாக போயிடும்னு சொல்லிட்டு சிம்பா, டைகர், சானியோ எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. இவன் நல்லா பழகிட்டாங்க, சூப்பராக பழகிட்டாங்க. ஆளுக்கு பக்கத்துலேயே இருக்கணுமா, பக்கத்துலேயே ஆள் இருக்கணும்னு பார்க்குறான். அங்கே வார் விளையாட்ட. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஆனால் இவன் இன்னும் பழகலை. இவன் சூப்பராக பழகிட்டான். அவுத்து விட்டு போனாலும் வந்துடுறான். அவன் சிம்பாவும் அப்படி தான் அருமையாக பழகிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் அப்படி லைட்டாக கட்டி போட்டு அவன் மெயின்டைன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அவங்களாவே செட் ஆகிக்குவாங்க, பிரச்சனை கிடையாது. இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்குது பாருங்க. ஸோ ஏதோ ஒரு மன தைரியத்தில் நம்ம அப்படி ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு பார்த்தீங்களா, நம்ம இங்கிட்டு வர்றோமா திட்டு ஒடியாருதுங்க பாரு. இங்கே அங்கேருந்து நம்ம இங்கிட்டு வந்துட்டோம், இவனுங்க இங்கே வந்துட்டாங்க. ஸோ இவங்க கூட பார்த்திங்கன்னா என்ன ஒரு மேஜிக்னால் வரும், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எங்கே கோழி குஞ்சுங்களை காணோம். இவங்கெல்லாம் இருக்குது, கோழி குஞ்சுங்களை காணாம. அங்கிட்டு சவுண்டு கேட்குது. பாருங்க, கோழி குஞ்சுங்கள்லாம் இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ சேஃப்டியாக தான் மேய்ஞ்சிட்ருக்காங்க. அது கோழி குஞ்சுங்க கூடயே நம்ம கின்னி கோழி சேர்ந்து மேயுது. கூட அந்த ஒரே ஒரு கருப்பு குஞ்சு வச்சுருச்சு பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் கலர் கோழி, அதோட குஞ்சு கூட இறந்துருச்சு. அது கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துருந்தோம்னா அதை காப்பாற்றி இருந்திருக்கலாம். அது உள்ளார போய் மாட்டினதே தெரியல. ஆக்சுவலாக அதில் போய் மாட்டி இறந்துருச்சு. இல்லாட்டி அதுவும் பக்காவாக ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா அழகா எல்லாம் இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. கூட சேவனும் இருக்கார். சேவை இருக்கிறப்ப கொஞ்சம் பயம் கிடையாது. சேவை மெயினாக இருக்கிறது அது அந்த கோழியை அட்ராக்ட் பண்ணுறது தான், அடுத்த பேட்சுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான். இருந்தாலும் அது எப்படியும் ஒரு மாதம் எடுத்துக்கும். ஸோ இந்த ஒரு மாதம் அது நல்லா இந்த மேய்ச்சலில் சாப்பிட்றப்ப, ஏன்னா நம்ம இத்தனை நாள் அடைச்சி வச்சு தீனி கொடுத்ததுக்கும் இந்த மேய்ச்சலில் நம்ம தீனி கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது நல்லா சாப்பிட்டுக்குவோம். ஸோ இங்கே ஒரு கம்பி இருக்குது பாருங்கள். இங்கே ஒருத்தரவு யாருக்கோ அடித்தது, இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே அவனுக்கு கட்டி போட்டலாம். இங்கே ஒரே கத்தம். நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா இங்கே
சுற்று வட்டாரத்தில் இருந்தோம் துறையை அவுத்துட்ருணும். அவங்கள பார்த்தீங்களா, நம்ம எங்கிட்டு போனாலும் நம்மளை அட்டாக் பண்ணுறக்காண்டியே வரானுங்க. சரி, இது முதல்ல கழட்டுவோம். இது எப்படி கழட்டுறது? அவ்வளோ சீக்கிரம் இதை கழட்ட முடியாது.